Welcome back to a course on multivariable calculus. In this lecture, we are going to continue our discussion about the maxima and minima of several variable functions. வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய first problem என்ன அப்படின்னா find and classify the critical points of the function f of xy, which is given to be 10x squared y minus 5x squared minus 4y squared minus x power 4 minus 2y power 4. சரிங்களா? Also find the highest point on the graph of the function f. இப்போ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்கணும். So from the given நம்ம என்ன நம்மளோட del f upon del x என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 20xy minus 10x minus 4x cube. சரிங்களா? அடுத்து del f upon del y என்னன்னு பார்த்தீங்கன்னா it is 10x squared minus 8y minus 8y cube. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் தான். இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேட் டு 0 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஸோ del f upon del x equals 0 அப்படின்னா இங்க நம்ம கண்டுபிடிச்ச குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 20x. இப்போ இதுல இருந்து we can take 2x as a common thing. So 2x காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 10y minus 5 minus 2x cube equals 0. sorry, x காமனா வெளியே எடுத்துட்டோம். So 2x square equals 0. அடுத்தது வந்து del f upon del y equal 0 கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதுல இருந்து காமனா எதுவும் எடுக்க முடியாது. So it is 10x squared. வேணா நம்ம 2 வேணா காமனா எடுக்கிறதுனா இங்க எடுத்து cancel பண்ணீங்கன்னா you will get 2 times of, if you take 2 common out, so 5x squared minus 4y minus 4y cube equals 0. so இந்த 2 ஆல இங்க cancel பண்றதுனால நம்ம பண்ணிக்கலாம். இங்கே அது 2 ஆல cancel பண்றதுனால பண்ணிக்கலாம். so இந்த குவான்டிட்டி தான் வந்து நமக்கு மிச்சம் இருக்கு. இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா either x is equal to 0 or 10y minus 5 minus 2x squared equals 0. அடுத்து அந்த செகண்ட்ல இருக்கிறதே அந்த ஒரு குவான்டிட்டி தான் 5x squared minus 4y minus 4y cube equals 0. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாசிபிலிட்டியை வச்சுக்கிட்டு now we will have to proceed and do all other things. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணி ஆல் அதர் திங்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுல இருந்து ஃபர்தரா நம்ம இப்போ சப்போஸ் x is equal to 0ன்னு சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு x is equal to 0ன்னு எடுத்துட்டு வந்து நம்ம செகண்ட்ல தான் போட முடியும். ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டோம். அப்ப x is equal to 0ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இதுல you will get minus 4y minus 4y cube equals 0. ஸோ இப்போ minus 4 காமனா எடுத்து வெளியே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா y cube plus y equals 0 அப்படிங்கும்போது y times of y squared plus 1 is 0. சரிங்களா? அப்ப என்னது உங்களுக்கு y is equal to 0 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனா கிடைக்கலாம். or y squared plus 1 equals 0. ஸோ இந்த இதை வந்து நம்ம சால்வ் பண்றதுமே வந்து நமக்கு என்னதான் இருக்கு? y is equal to 0 ஒரு ஆப்ஷன், இந்த y squared plus 1 வந்து இன்னொரு ஆப்ஷனா இருக்கு. ஸோ y squared plus 1 வந்து நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜினரி வரும். ஸோ we cannot accept it.
அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா now we are in need to solve suppose அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 10y minus 5 minus 2x squared equal 0. இப்போ இதில் இருந்து if you want you can write your 2x squared as 10y minus 5. இங்க நமக்கு 5x squared இருக்கு. So x squared is equal to 10y minus 5 upon 2ங்கிற மாதிரி எழுதிட்டு அதை கொண்டு வந்து இப்போ இந்த செகண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 5 times of 10y minus 5 upon 2 minus 4y minus 4y cube equals 0ங்கிற மாதிரி வரும். So throughout 2ஆல multiply பண்ணோம் அப்படின்னா 50y minus 25 minus 8y minus 4y cube equals 0. So இது பார்த்துட்டீங்கன்னா 42y minus 4y cube minus 25 equals 0. So now this is a cubic equation. இந்த ஒரு cubic equation solve பண்ணணும். இந்த cubic equation solve பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா we can make use of any of the numerical technique. So numerical techniqueல Newton's method அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி approximately we can find values. So அந்த மாதிரி approximate values find பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும் அப்படிங்கறத வந்து here you have the tabulation. So y-க்கான வேல்யூவை கண்டுபிடிக்கிறீங்க. y-க்கான வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதை xல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது. ஸோ இந்த வேல்யூஸை தூக்கி கொண்டு போய் given ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூஸ் என்ன வருது, அதுக்கான உங்களோட செகண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. ஸோ ஃப்ரம் திஸ் வாட் ஷுட் வி ஃபைண்ட்? we'll have to also find the second derivatives. So second derivatives கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். So from this your del 2f upon del x2 is what? 20y minus 10 minus 12x squared. அடுத்து del 2f upon del y2 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா minus 8 minus 24y squared. அடுத்து del 2f upon del x del y என்னன்னு பார்த்தீங்கன்னா it is simply 20x. ஸோ அந்த கண்டுபிடிக்கிற பாயிண்ட்ஸை ஈவன் இந்த டெரிவேட்டிவ்ஸ்லையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் வந்து we will decide which one is maximum, which one is minimum, எது saddle point அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்க நமக்கு மேக்சிமம் ரெண்டு இடத்துலயுமே வந்து நமக்கு மேக்சிமம் தான் கிடைக்குது. அந்த ரெண்டு மேக்சிமம்லயே வச்சு எது லார்ஜஸ்டோ அதைத்தான் வந்து we are going to call it as highest point. ஸோ இங்க லார்ஜஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த வேல்யூ was contributed by these 2 points. So இந்த பாயிண்ட் தான், அதாவது கிராஃப்ல பார்த்துட்டீங்கன்னா 2.64, 1.90, 8.50 இது ஹையஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி minus 2.64, 1.90, 8.50 இது இன்னொரு மேக்ஸிமம் பாயிண்ட். இப்போ இந்த கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நியூட்டன்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னங்கிறத வந்து if you know what do you mean by a Newton's method, that is well and good. If not, அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா this would be better. The next problem that we are going to discuss is find the shortest distance from the point 1, 0, minus 2 to the plane x plus 2y plus z equals 4. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பிளேனுக்கு இருக்கக்கூடிய வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்? We know that the distance between any two points is given by distance equals under root x1 minus x2 whole squared y1 minus y2 whole squared plus z1 minus z2 whole squared.
சரிங்களா? இந்த இடத்துல let us take a point, a general point x, y, z and another point to be 1, 0, -2 are the points. So அப்போ உங்களோட இந்த d, so now d becomes a function of x, y, z. இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா under root x minus 1 squared plus y minus 0 squared plus z plus 2 squared. சரிங்களா? இதில் இருந்து let us refine and write function f of x, y, z as simply x minus 1 squared plus y squared plus z plus 2 squared. இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட் தான் நம்ம பேச போறோம். அதோட ஸ்கொயர் ரூட் தான் டிஸ்டன்ஸா இருக்க போகுது. டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதும் அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் கம்மியா இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஃபார் ஆர் கன்வீனியன்ஸ் பர்பஸ் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு கால்குலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருந்துட்டு இந்த அண்டர் ரூட் டேர்ம் இல்லாம இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்குங்கிறங்காட்டி இந்த மாதிரி மாத்தி எழுதிருக்கோம். ஒன்லி ஃபார் சிம்பிளிசிட்டி பர்பஸ் we wrote this way. Okay, mark this as equation 1. இங்க பார்த்தா function of 3 வேரியபிளா இருக்கு. We are given actually we need to find out the shortest distance from this point to the plane. From the given plane x plus 2y plus z equals 4. இதிலிருந்து you can deduce your z value to be 4 minus x minus 2y. ஏன் இந்த பிளேன்ல இருந்து இப்போ z ஓட வேல்யூ ரெடியூஸ் பண்றோம்? ஜஸ்ட் டு மேக் த ஃபங்க்ஷன் இன்டு a function of 2 variables. இப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பிளேனுக்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்களே தவிர ஆரிஜின்கோ இல்ல வேற ஏதாவது பாயிண்ட்டுக்கோ நம்மள கேட்க கிடையாது. ஸோ இதுல இருந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதை தூக்கி கொண்டு போய் வந்து ஈக்குவேஷன் 1ல போட்டோம் அப்படின்னா therefore equation 1 becomes a function. Okay, suppose இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷனுக்கு வேற ஏதாவது ஒரு நேம் கொடுத்திருந்தீங்கன்னா now we can convert this to a function of 2 variables x minus 1 squared plus y squared. இப்போ z க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 4 minus x minus 2y plus 2 whole square அப்படிங்கும்போது this turns to be x minus 1 squared plus y squared plus 6 minus x minus 2y whole squared. சரிங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு we'll have to do the rest of the calculation. So இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Function of xy is x minus 1 squared plus y squared plus 6 minus x minus 2y whole squared. Okay, இதில் இருந்து நம்ம del f upon del x என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 2 times of x minus 1 plus 2 times of 6 minus x minus 2y multiplied with minus 1. அடுத்து del f upon del y என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா it is 2y plus 2 times of 6 minus x minus 2y multiplied with minus 2. இதை simplify பண்ணீங்கன்னா 2x minus 2 plus 12 minus 2x actually minus இது வரும்போது இங்க minus ஆயிடுது plus 2x plus 4y and இது on further simplification இது நமக்கு என்னன்னா 4x plus 4y minus 14. அதே மாதிரி இங்க பார்த்துட்டீங்கன்னா 2y plus 12 minus 2x actually sorry இந்த minus 2 into 2 போது minus 4 ஆயிடுது. minus 4 multiplied with 6 minus 24 plus 4x plus 8y. So further simplification கொடுத்தீங்க அப்படின்னா you would get 4x plus 12y minus 24. இப்போ இது ரெண்டையுமே வந்து ஈக்குவேட் டு 0 பண்ணி ஃபர்தரா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். del f upon del x equals 0 implies 4x plus 4y minus 14 equals 0. அடுத்தது del f upon del y equals 0 அப்படின்னா 4x plus 12y minus 24 equals 0.
இப்போ இதுல இருந்து டைரக்டா if you subtract the first from the second you would get 8y. இங்க 24 minus 14 மாதிரி வரும். So it is 10. So இந்த இடத்துல minus 10 equals 0ங்கிற மாதிரி வரும். So this gives you y as 10 upon 8 which is 5 upon 4. So y value நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ if you substitute your y value in any of these two equations, நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, so 4x plus 4 times of 5 upon 4 minus 14 equals 0. So 4x plus 5 minus 14 equals 0 na 4x minus 9 equals 0, which in turn tells me that x is 9 upon 4. So x value கிடைச்சிருச்சு, y value கிடைச்சிருச்சு. Now let us proceed to find out the second derivative. Del 2f upon del x2 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்க நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, it is 4. அதே மாதிரி del 2f upon del y2 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 12. So del 2f upon del x del y, the mixed one, 4 again. அப்போ நம்மளுடைய d value, அதாவது del 2f upon del x2 multiplied with del 2f upon del y2 minus del 2f upon del x del y, the whole square. That is 4 multiplied with 12 minus 4 squared என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 48 minus 16. So which is 32, which is a positive quantity. Okay. அப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஓகே, so at x is equal to x நம்ம மொத்தமா இந்த பாயிண்ட், so at 9 upon 4 comma 5 upon 4 d value is positive, del 2f upon del x2 is positive, hence this point gives the minimum value. சரிங்களா? இப்போ நம்ம ஃபங்க்ஷன் என்னது, f of x, y. இதுல if you find f of 9 upon 4, 5 upon 4, இது என்னன்னு பார்க்கணும். So it is 9 upon 4 minus 1 squared plus 5 upon 4 whole squared plus 6 minus 9 upon 4 minus 10 upon 4 whole squared. If you calculate பண்ணீங்க அப்படின்னா you can see it is 5 upon 4 square, so that is 25 upon 4 plus 25 upon 4. இந்த இது பார்த்துட்டீங்கன்னா 6 actually 24 minus 19 upon 4ங்கிற மாதிரி வரும், which is again 5 upon 4. Sorry, I think 4 square பண்ணோம் அப்படின்னா we would get 16. Yeah, so 16 இங்கேயும் வந்து 25 upon 16 தான் வரப்போகுது. So what we have is function of 9 upon 4, 5 upon 4 அப்படிங்கும்போது that happens to be 125 upon 16. சரிங்களா? இது வந்து ஸ்கொயர் பண்ண வேல்யூ. நம்மளுடைய ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, hence the shortest distances இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்னவோ அவ்வளவுதாங்க. That is 5 under root 5 upon 4 units. Okay, now we will move to the next problem. So that tells us that a rectangular box without a lid is to be made from 12 meters squared of cardboard
find the maximum volume of such a box. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் நீங்க ரெடி பண்ணணுமாமா, லிட் இல்லாம ரெடி பண்ணணும். அதாவது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸ்ல எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேல வந்து ஒரு சைடு நீங்க கவர் பண்ண போறது கிடையாது, சரிங்களா? அப்படி கவர் பண்ணாம இங்க மற்ற பக்கம் எல்லாம் கவர் பண்ண மாதிரியான ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும். இந்த பாக்ஸை ரெடி பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கார்ட்போர்டோடைய டோட்டல் ஏரியா வந்து 12 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணக்கூடிய கார்ட்போர்டோடைய மேக்சிமம் வால்யூம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹியர் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா is to maximize the volume. So volume என்னது xyz, சரிங்களா? if you take this quantity to be x and this quantity to be y and this quantity to be z, நமக்கு என்ன கிடைக்குது? ஓகே, இதுதான் இது பண்ணணும். இதுக்கு வந்து வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆமா இருக்கு. subject to the condition. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த லிட்டு கிடையாது. அப்படின்னா ஆக்சுவலி இங்க இங்க கீழே இருக்கக்கூடிய இது ஏரியா பார்த்துட்டீங்கன்னா தட் இஸ் xy, சரிங்களா? ஸோ இந்த இதோட ஏரியா பார்த்துட்டீங்கன்னா yz ரெண்டு வாட்டி வரப்போகுது. ஸோ 2yz. அதே மாதிரி xz நமக்கு இருக்குதானுங்க. ஸோ இந்த x அண்ட் இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா xz ரெண்டு வாட்டி நமக்கு இருக்கு. இது எல்லாமே டோட்டலா என்னது 12. இப்போ போன ப்ராப்ளம்ல நம்ம மாத்தின மாதிரியே அந்த நம்மளுடைய ஃபங்க்ஷன் இந்த வியை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிளா நம்ம மாற்றணும். அதுக்கு இதைத்தான் யூஸ் பண்ண போறோம். இதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா 2 times of y plus x multiplied with z equals 12 minus xy. அப்ப இதுல இருந்து z shall be written as 12 minus xy upon 2 times of x plus y. Okay, அப்படின்னா objective function becomes v வந்து in terms of f ல மாத்திக்கிறோம். f of xy becomes xy multiplied with 12 minus xy upon 2 times of x plus y. சரிங்களா? இப்போ now let us proceed further and see what is del f upon del x. so இதுல del f upon del x என்னன்னு கண்டுபிடிக்கணும். if you proceed so quotient rule நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். denominator, okay, so numerator வந்து let me write it as 12xy minus x squared y squared upon 2 times of x plus y. so v u prime, so numerator வந்து differentiate பண்ணோம் அப்படின்னா we'll get 12y minus 2xy squared minus 12xy minus x squared y squared multiplied with 2 upon 2 times of x plus y whole squared. சரிங்களா? அடுத்து இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்றது அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்க போகுது. இதே மாதிரி we'll have to find what is del f upon del y. so even for that we are going to have the same things. instead of y we'll have x, so minus 2 x squared y minus 12 times of xy minus x squared y squared multiplied with 2 upon 2 times of x plus y
whole squared. Okay, if you proceed to do the simplification, or if you just directly equate this to 0, so del f upon del x equal to 0 implies that the denominator part cannot be 0. Okay, the total 0 இருக்கணும்னா numerator தான் 0 இருந்தாகணும். So 2 times of x plus y. Actually 2 is common in both terms, so let me take 2 outside. Let me cancel 2. So x plus y multiplied with 12y minus 2xy squared minus 12xy. So minus, if you take that minus inside, you will get plus x. This quantity is 0. So இதை இன்னும் further நீங்க multiply பண்ணீங்க அப்படின்னா 12xy minus 2x squared y squared and plus 12y squared minus 2xy cube minus 12xy plus x squared y squared equals 0ங்கிற மாதிரி இருக்கு. So 12xy gets cancelled and minus x squared y squared plus 12y squared minus 2xy cube equals 0. இதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன del f upon del y equals 0 கொடுத்தோம் அப்படின்னா, so x plus y multiplied with 12y minus 12x minus 2x squared y minus 12xy plus x squared y squared equals 0ங்கிற மாதிரி இருக்க போது. இது வந்து if you multiply it inside, you would get 12x squared minus 2x cube y plus 12xy minus 2x squared y squared minus 12xy plus x squared y squared equals 0ங்கிற மாதிரி இருக்கும். So 12xy gets cancelled. இங்க இருந்து நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 12x squared minus 2x cube y minus x squared y squared equals 0. So இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வச்சுக்கிட்டு தான் வந்து we'll have to proceed further and see what is happening. So இந்த இதுல இருந்து you can write your x squared y squared is 12y squared minus 2xy cube. சரிங்களா? அதே மாதிரி இதுல பார்த்துட்டீங்கனாலும் you can write x squared y squared equals 12x squared minus 2x cube y. So இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா what you get is 12y squared minus 2xy cube is same as that of 12x squared minus 2x cube y. So இதுல வந்து you can perform any possible operations to find out the values of x and y. And அந்த values என்ன அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா you can further அந்த விஷயம் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா you just try it and comment it. If not, let us see that in the upcoming lecture. Thank you.